பெரிய ஓவர்சீஸ் பிஸ்னஸ் இருக்குது ரஜினிகாந்துக்கு. அதனால் என்னென்னா அது ஒரு 75 கோடி ரூபாய்க்கு போயிருக்கு. ரெண்டாவது கூலி ஆரம்பிக்கிறப்ப ஓடிடி பிஸ்னஸ் வந்து பெரிய பிஸ்னஸாக இருந்துச்சு. கூலி ஆரம்பிக்கிற 1 வருஷம் ஆச்சு. அப்போ பெரிய லெவலுக்கு அந்த படம் பிஸ்னஸும் ஆச்சு. அதனால என்னென்னா அந்த படம் வந்து பெரிய லெவலில் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தேட்டர்கள், ஆந்திரா தெலுங்கானா தேட்டர்கள் அப்படின்னு சொல்லி மொத்தமாக 500 கோடி ரூபாய்க்கு இந்த படம் பிஸ்னஸ் ஆயிருக்கு. அது ரஜினிகாந்துங்கிற ஒரு நபருக்காக பெரிய பிஸ்னஸ் ஆயிருக்கு. அதனால என்னன்னா அடுத்த படம் அந்த கூலி பேசின சம்பளத்திலேயே இந்த படம் ஆரம்பிச்சிருக்காங்க. ஜெயிலர் 2. ஜெயிலரும் பெரிய லாபம் கொடுத்த படம். அப்போ ஜெயிலர் 2 ஆரம்பிச்சு ஜெயிலர் 2 போயிட்டு இருக்கப்ப இந்த படம் இவ்வளோ பிஸ்னஸ் ஆனோடனே இல்லை எனக்கும் வந்து நானும் மார்க்கெட்டில் பிரித்து அடுத்த லெவலுக்கு போகணும் அப்படின்னு எனக்கும் சம்பளம் ஏற்றி கொடுங்க அப்படின்னு ஒரு 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 டாக் ஒன்று போய்கிட்டு இருக்கு உள்ள. ஏன்னா அந்த நான் என்னை வச்சு ஒரு 500 கோடி ரூபா சம்பாரிச்சிருக்கீங்க இந்த படத்தில், 500 கோடி பிஸ்னஸ் ஆயிருக்கு. ஜெயிலர் ஒன்றும் பெரிய அளவில் பிஸ்னஸ் ஆயிருக்கு. அதே சம்பளம்லாம் பண்ண முடியாது, எனக்கு கொஞ்சம் சம்பளம் பார்த்து பண்ணுங்க அப்படின்ற ஒரு ஒரு இதை வச்சிருக்கிறாரு, ஒரு கோரிக்கையை சன் பிக்சர்ஸுக்கு வச்சிருக்கிறாரு. சன் பிக்சர்ஸ் பெரிய அளவில் ஒரு ஷாக் ஆயிருக்கு. அதனால் அந்த அந்த ஒரு இஷ்யூவும் சன் பிக்சர்ஸ்க்கும் அவருக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு செய்தியும் வருது. இதெல்லாமே கேட்குறப்ப ஒரு ஆச்சரியமான தகவலாக இருக்குது. பெரும்பெரும் நடிகர்களுடைய படம் இந்த பிஸ்னஸ்ஸு, ப்ரொடியூசரு, சம்பளம் இதை சுற்றியே போயிட்டு இருக்கு இப்போ. அதனால் நீங்கள் கேட்ட அந்த 2 படமுமே இந்த மாதிரியான ஒரு சிக்கலில் போயிருக்கு.